ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் மீன் வந்ததுக்கு எல்லாத்துக்கும். அந்த அவங்களுக்கும் இடின்னு போட்டிருக்கு, மன்னிக்கணும் உங்கள் பேர் என்னென்னு தெரியல, சாரி. இப்போது இடின்னு வச்சுருக்கீங்க, என்ன ப்ராப்ளம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து பகவத்கீதை உண்மையுருள் அத்தியாயம் 15.10 புருஷோத்தம யோகா. பகவத்கீதா ஆசிடிஸ் சாப்டர் 15 டெக்ஸ்ட் 10 புருஷோத்தம யோகா. ஓகே, நான் வந்து முதல் ஸ்லைட்டாக அந்த ஸ்லோகம் பெறேன், அப்புறம் என்னென்ன விஷயம் பேசியிருக்காங்கன்னு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ முக்கியமாக இன்றைக்கி வந்து அத்வைத ஆச்சாரியோடைய திதி. ஸோ அவருடைய பிரார்த்தனையை வந்து நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா மகாபிரபு வர வச்சது அவர் தான், ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியா. சதாசிவம், லார்ட் சிவாவும் லார்ட் விஷ்ணுவும் சேர்ந்து கம்பைன் பண்ண வந்தது தான் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியா. ஸோ அவருடைய கருணை பிரார்த்தனை வேணும். ஒரு வாட்டி அவருக்காக நம்ம ஹரிகிருஷ்ணா சொல்லிவிட்டு அவரோட கருணை, அவரோட பிளெஸிங், மர்சி, அவருடைய அந்த அற்புதமான செயலை மகாபிரபு வர வச்சார். கிரைங், கங்கா நதியில் ரிவரில் அவர் வந்து கிரைங் பண்ணி சாலக்கிராமம் வந்து துளசி வச்சு ஹரி 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 கோவிந்தா 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 முகுதா 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 கோபாலா 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 மாதவா கேசவா ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபு அந்த கலியுகத்துக்கு வந்தார். அதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியா. ஸோ அவருக்காக நம்ம வந்து அவருடைய திதி இன்னைக்கு. அவர்னால இன்னைக்கு அவருக்காக ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராமா ராம ராம ஹரி. எல்லா பக்தர்களும் மேலும் பக்தியில் முன்னேறதுக்கு அவருடைய பிரார்த்தனை வேண்டிக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த கீதை வந்து ரொம்ப அற்புதமான கீதை. கண்டினியூ ப்ரீவியஸ் டெக்ஸ்டோட இது கண்டினியூ தான் இன்றைக்கி உள்ளது இது. ஓகேவா? உக்ரமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சனம் வா குணாவிதம் விமூடா நானு பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः. உக்ரமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சனா வா குணான்விதம் விமுதா நானு பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः. தமிழில் நான் முதல் படிச்சிடுறேன். முட்டாள்கள் உயிர்வாளி எவ்வாறு தனது உடலை கைவிடுகிறான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் இத்தகு உடலை அவன் அனுபவித்து கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தும் காண முடியும். Translation please in English. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. இருந்தாலும் அந்த உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு வந்து கேட்கல. ஸோ அதனால் அடியேன் ஒரு முறை படித்து விடுகிறேன். The police cannot understand how a living entity can quit his body, nor can they understand what sort of body he enjoys under the spell of the moods of nature, but on whose eyes are trained in knowledge can see all this. Okay, இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் டெக்ஸ்ட் 9ஓட கண்டினியூ. அதோட என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச அரசனம் கிராணம் ஏவச்ச அதிஷ்டாய மனச்சாய விஷயான் உபசேவத்தை. இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடு, புலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலன் விஷயங்களை அனுபவிக்கின்றான். இதோடைய கண்டினியூ தான், ப்ரீவியஸ் டெக்ஸ்டோட கண்டினியூ தான் இந்த இது. உத்கிராமந்தம் சிதம் வாபி புஞ்சனா வா ருணாவிதம்
விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. உக்ரமந்தம், உக்ரமந்தனா குவிட்டிங் த பாடி, உடலை நீத்து. அதாவது இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியாகுது. ஒவ்வொரு பாடியும், ஹியூமன் பாடி, அப்புறம் அனிமல் பாடி, அப்புறம் வந்து எனிகைன் பாடி, 84 மில்லியன் ஸ்பீசஸ். டைகராக இருக்கலாம், லயனாக இருக்கலாம், எலிஃபெண்டாக இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம், எனிதிங், டாக்காக இருக்கலாம், மரம், செடி, கொடிகள் என்ன வேணால் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து இந்த சோல் அந்த பாடி விட்டு வெளியாகும். ஓகே. உக்ரமந்தம். ஸ்திதம்னா அந்த பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாபி அல்லது புஞ்சனம் ஒவ்வொரு லிவிங் என்டிட்டியும் ஒவ்வொரு பாடியிலையும் என்ஜாய் பண்ணுது. ஒரு பண்டி உருவத்தில் அந்த இருக்கும்போது பண்டி உருவத்துலேருந்து அது என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணுது. ஹியூமன் பாடியிலேருந்து இருக்கும்போது என்ன என்ஜாய் பண்ணுது. கேட், டாக், எலிஃபெண்ட், டைகர், லயன், வாட் எவர் அதில் இருக்கும்போது அதுக்கு உண்டான அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்குது அந்த பாடியில் ரீதியாக, அந்த பாடியில் இருக்குமா. ஓகே. அடுத்து பூஞ்சனம். குணான்வித்தனா எந்த பாடி எடுத்தாலும் மெட்டீரியல் வேர்ல்டில் 3 குணாஸ் மூலிமா அண்டர் த ஸ்பெல் ஆஃப் த மூட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். ஜட இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் குணான்வித்தம். எந்த ஒரு இது என்னது ஒரு அந்த ஜீவாத்மாவோ உடல் அதுலேருந்து வெளியாகுதும் சரி, இருக்கும்போதும் சரி, அந்த உடல் இருக்கும்போது 3 குணங்களால் வந்து அது வந்து பாதிக்கப்படுது. அது வந்து மயக்கத்தில் மயங்கி கிடக்குது. 3 குணம்: சாத்வீகம், ரஜோகுணம், தமோகுணம். சாத்வீகம் நற்குணம், குட்னஸ். அப்புறம் வந்து ரஜோகுணம் பேஷன்ஸ், தீவிரமான குணம். அப்புறம் வந்து தமோகுணம் இக்னோரன்ஸ், அறியாமை குணம். ஸோ இந்த 3 குணத்துலேயும் வந்து அந்த வந்து பாதிக்கப்படுது அந்த பாடி, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு பாடியிலையும் வர்றப்ப. ஓகே. குணான்வித்தம். விமூடா ஃபாலிஸ் பர்சன், முட்டாள்கள். இந்த விமூடா வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொசஸ் இருக்குல்ல, இந்த ப்ரொசஸை வந்து கான் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிக்க மாட்டாங்க. பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. ஞானம் சக்ஷுஷானா those who have the eyes of knowledge, ஞானத்தின் கண்களை பெற்றவர்கள். ஞான சக்ஷுஷா இல்லாதவர்கள் இந்த பார்க்க முடியாது, can't see. எதை பார்க்க முடியாது? இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆஃப் த பாடிஸ். ஒவ்வொரு இதுலேயும் என்ன நடக்குது, வாட் கோயிங் ஆன், அது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து எப்படி இந்த பாடியில் இருக்கும், ஷோல் இருக்கும்போது என்னென்ன நடக்குது. ஆத்மா வந்து உடலில் இருக்கும்போது ஒவ்வொரு உடல் தாண்டி போகும்போது குணங்களால் எப்படி பாதிக்கப்படுது, எஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் ஒவ்வொரு பாடி இருக்கும்போது அதுலேருந்து என்ன ப்ளஷர் கிடைக்குது, என்ன என்ஜாய்மெண்ட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து வித்தவுட் இந்த ஞான சக்ஷுஷா கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். கிளியராக சொல்லிட்டாரு. ஓகே. ஸோ பூர்வபாதம் முதலே சொல்லிப்பாரு. ஞான சக்ஷுஷா என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ஞானம் இல்லாவிடில் எவ்வாறு உயர்வாளி தனது தற்போதைய உடலை கைவிடுகிறான் என்பதையோ, எந்த விதமான உடலை அடுத்த பிரிவில் அடையப் போகிறான் என்பதையோ ஒருவன் புரிந்து கொள்ள முடியாது. எஸ், நீங்கள் பாருங்கள், கீதையில் பூர்வபாதம் அழகாக அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாரு. ஐ ஷோ டு ஆல், இதை காமிக்கிறேன். ஸோ அந்த நாலேஜ் இருக்கிறவன் வரி பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் எந்த இதில் நம்ம இருக்கோம். இப்போ அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சீதை எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆன்லைன் இதுலேயும் காமிக்கிறேன். இதுலேருந்து ஒருத்தங்க ஆடை இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அடுத்து ஜேர்னி, அடுத்து ஒரு உடல் இல்லைன்னா மரம். 3 மரமாக போ. அடுத்து எத்தனை விதமாக மரமாக போ. உங்களுக்கு தான் அந்த ட்ரெஸ் இல்லாமல் இருக்க ஆசைப்படுறிய. காட்டுவாசிக்கு கூட, ஜங்கல் ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்க கூட இலைகளை மறைச்சிருப்பாங்க. வாண்ட் டு கவர் அவர் பாடி. அந்த அளவுக்கு இருக்குது நாகரிகம். சிவிலைசேஷனை பற்றி பேசுகிறவங்க யாராவது இருந்தாலும் காட்டுவாசிகள்லாம் அப்படி இருந்தாங்கன்னா காட்டுவாசி கூட இலைகளை மறைச்சி இருந்தாங்க. ஸோ வாண்ட் டு கவர் அவர் பாடி. ஸோ அடுத்து ரொம்ப நேரம் தூங்குறவங்க, சராசரி ஒரு மனுஷன் எத்தனை ஹவர் தூங்கணும்? 6 hours to 8 hours, ஒரு 10 hours. அதுக்கு மேலே தூங்கினா பிகம் தமோகுணா.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப தூங்குறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரடி பியர் கரடியாக பிறந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் டைகராக பிறக்கிறது, அப்புறம் ஹோக்கா பிறக்கிறது, எல்லாத்துக்கும் பாடி எடுத்து காத்துட்டு இருக்கு. எந்த இதில் இருக்காங்களோ. உயிர்வாளி எத்தகைய உணர்வை உருவாக்கி உள்ளானோ அந்த உணர்வு மரண நேரத்தில் அவனை அடுத்த உடலுக்கு கொண்டு செல்கின்றது. தி ஸ்லோகா chapter 15 text 10 also connect to chapter 15 to text 8. 8வது ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணது தான் இந்த 10வது ஸ்லோகம். ஏன்னா இந்த உடல் பற்றி போட்டிருக்குல்ல, இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் தூங்குறவங்களுக்கு கரடியாக பிறக்கிறாங்க, ட்ரெஸ்ஸு அறவே இல்லாத அப்படி இருக்காங்களா, பேர் பாடியோடு இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து மரமாக பிறக்கிறது, அப்புறம் பல விதமான உயிர்களை கொன்று சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து டைகரு சம்திங் அந்த அப்புறம் வந்து பன்றியாக பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது ரெண்டுமே, இந்த 2 பிக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா எது குறிக்குதுன்னா சாப்டர் 15 டெக்ஸ்ட் 8, 9 நீங்கள் என்ன வேணால் ரிஃபர் பண்ணி பார்க்கலாம், அந்த பிக்சர் போட்டிருக்கோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிக்சரும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 8, 9 பதம் 8, 9 தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ 8 என்ன சொல்லியிருக்காங்க, உயிர்வாழி எத்தகைய உணவை உருவாக்கியுள்ளோன்னா அந்த உணர்வு மரணத்தில் அவனை அடுத்த உடலுக்கு கொண்டு செல்கிறது. ஒரு உயிர்வாழி தனது உணர்வை மிருகத்தைப் போல வைத்து கொண்டால் அவன் அடுத்த பிறையில் மிருக உடலை எடுப்பது நிச்சயம். நான் சொல்லலை, இது நம்ம படிக்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னே உள்ளது சொல்லுது. ஓகேவா? காற்று நறுமணத்தை, அதாவது டெக்ஸ்ட் 8, காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதைப் போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாழி ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றது. இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்கு இதனை கைவிடுகிறான். அப்புறம் 9வது, இவ்வாறு வேறு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, தொடுப்புலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலன்ப விஷயங்களை அனுபவிக்கிறான். ஸோ உக்ராமந்தம் ஸ்திதம் வபி புஞ்சானம் வா குணாவித்தம் விமூடா. திஸ் கைண்ட் ஆஃப் த ப்ராசஸ் விமூடாக்கு புரியாது. அனுபஷந்தி பஷ்யந்தி, கேன் சி கான் சி, அது காண்பதற்கோ காணாமல் போகிறதுக்கோ என்ன காரணம்? ஞான சக்ஷுஷா. ஸோ ஞான சக்ஷுஷா இல்லைனா, நாலேஜ் இல்லைனா, ஞான சக்ஷுஷா மீன்ஸ் வாட்? ஞான சக்ஷுஷா நாலேஜ்னா டேக் அந்த ஞானம், நாலேஜ் ஃப்ரம் பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்யா சரிதாமிர்தா, புராணாஸ், மகாபாரதா, ராமாயணா, வேதாஸ், வேதம், வேதாந்தம், உபநேஷ், ஆச்சாரிகள், சாது, குரு, வைஷ்ணவா சொல்கிறது, இதெல்லாம் ஞான சக்ஷுஷா. வித்தவுட் ஞான சக்ஷுஷா இதெல்லாம் புரியாது. போலீஸ் முட்டாள்கள், அதுதான் விமுடாங்கிறாங்க, புரியாது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் சொல்ல பிரபாதை சொல்கிறார். ஓகே, அது மட்டும் தான் ஏன் ஒரு குறிப்பிட்ட உடலில் தற்போது வாழ்கிறேன் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, வாய் வி ப்ரெசன்ட் பாடி இருக்குல்ல, இப்போ ஏன் நம்ம இந்த பாடியில் இருக்கோம்? வாய் திஸ் கெட் திஸ் பாடி, நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி பாடி ஒரு கிடச்சிருக்கு? ஏன் இந்த மாதிரி பாடி கிடச்சிருக்கு? விட் ப்ரீவியஸ் கர்மா நம்ம செஞ்ச கர்ம வினைகளால் தான் இப்போ இந்த பாடி கிடச்சிருக்கு. திஸ் இஸ் உங்களே ஞான சக்ஷுஷா, who have the knowledge from பகவத்கீதா, பாகவதம், இந்த மாதிரி புராணாஸ், இதன் மூலிமா கிடைக்கக்கூடிய இந்த ஞான சக்ஷுஷா மூலிமா நம்மளுக்கு தெரிய வரும். அது ஞான சக்ஷுஷா இல்லைன்னா, நாலேஜ் இல்லைன்னா, ஆன்மீக அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லைன்னா, ஏன் இந்த ப்ரெசன்ட் பாடி, நம்ம இந்த ஹியூமன் பாடி கிடச்சிருக்கு? வாட் இஸ் த கோல் ஆஃப் லைஃப்? நம்மளோட குறிக்கோள் என்ன? நம்ம வந்து அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப், நம்ம உண்மையாக எங்கே தான், எதுக்காக வந்தோம்? வாய் வி ஆர் சஃபர், நம்ம ஏன் துன்பப்படுறோம்? நம்மளோட டியூட்டி என்ன? நம்மளோட கடமை என்ன? எதுவுமே தெரியாது. மனம் போல வாழ்க்கை வாழ்ந்துட்டு அடுத்து லோ நேச்சர், இயற்கை, ஜட இயற்கை பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டு அது ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாரு, எஸ்ஓபி கொடுத்துருப்பாரு, உண்டாங் பரத்துறான். ஓகே, அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன், சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள்லாம் கொடுத்துருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதுலேருந்து தப்பிக்க முடியாது நம்ம. ஸோ நம்ம கிருஷ்ணர் பேச்சை கேட்கல, சாது குரு வைஷ்ணவ பேச்சு கேட்கல, ரெப்ரஸாக அது அந்த பிரதிநிதியாக வரக்கூடிய சாது குரு வைஷ்ணவ ஆச்சாரிகள்
வைஷ்ணவர்கள் இந்த மாதிரி பேச்சை கேட்கல, இன்ட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த போர்டு இருக்குது. ஆனால் இது நாலேஜ் இருந்தவங்களுக்கு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். விமூடா, போலீஸ் பர்சன், முட்டாள், மடையன் இருக்கிறவங்க, மலை கூட பங்காங்குவாங்கள, அந்த மாதிரி இருக்கக்கூட அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் புரியாது. ஸோ நம்மளுடைய இப்போ இருக்கிற பாடி, இப்போ இருக்கிற பிறப்பு, பர்த், ஃபேமிலி பேக்ரவுண்ட், எந்த ஃபேமிலி பிறந்திருக்கோம், எந்த மாதிரி இது வந்திருக்கோம், ப்ரீவியஸ் கர்மா, நம்ம என்ன செஞ்சு வச்சோமோ அது கர்மாக்கு. ஸ்டில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலை, சரியான விதில் பயன்படுத்தலை, வி நெவர் யூஸ் ப்ராப்பர்லி. இது வந்து நல்ல பெனிஃபிட் நம்மளுக்கு ஹியூமன் பீயிங் வந்து கரெக்டான வேயில் வழியில் யூஸ் பண்ணலை, பயன்படுத்தலைன்னா நெக்ஸ்ட் பர்த் வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்காது, மனித பிறவியாக இருக்காது அப்படின்னு குருபாதர் சொல்லியிருக்காரு, ஆச்சாரியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா உனக்கு கிடைச்சதை நீ வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து இந்த விஷயம் எப்படி புரியும்? ஒருத்தருக்கு புரியலன்னா அதுக்கு தான் சொல்லியிருக்காரு, அங்கீகரிக்கப்பட்ட ரெக்கமெண்ட் பண்ண ஆன்மீக குரு, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அவர்கிட்டருந்து கேட்கணும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கேட்டறிந்த சாஸ்திரங்கள் மற்றும் பகவத்கீதையிலிருந்து புரிந்து கொள்ளப்பட பேரறிவு தேவை. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுக்கு பேசிக் நாலேஜ், ஆத்மா நாலேஜ் எங்கேருந்து கிடைக்குது? பேசிக் நாலேஜ் எங்கேருந்து கிடைக்குது? பேசிக் நாலேஜ் ஃப்ரம் பகவத்கீதா. எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னே தெரியும்? பகவத்கீதாவில் மொதல் ஸ்லோகமே அவ்வளோ அருமையாக வந்து நம்மளுக்கு வந்து புரிய வந்துச்சு. வசாம்சி ஜிர்னானி யதா விஹாய நவானி கிருணாதி நரு அபராணி ததா சரீராணி விஹாய ஜிர்னான் யாஞ்சானி சம்யதி நவானி தேனி. பழைய அடைகளை புறக்கணித்து புதிய அடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடைகளை நீக்கி புதிய உலகில் ஆத்மா இருக்கின்றது. திஸ் நாலேஜ் ஃப்ரம் பகவத்கீதா. இந்த பகவத்கீதையிலேருந்து வருது. இன்னது பழைய சட்டை என்ன பாருங்க, பகவானும் அது புரிஞ்சுக்கிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அர்ஜுனர்கிட்ட. அப்படிப்பட்ட மாபெரும் அர்ஜுனா பெட்டர் ஃபீல்டில் போர்க்களத்தில் வந்து சண்டை போகிற ஒரு போர் வீரன், சத்திரியா, அப்படிப்பட்டவருக்கு ஒரு சட்டையை வச்சு, ட்ரெஸ்ஸை வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. இதை விட வேறு என்ன நம்மளுக்கு வேணும்? பகவான் அவ்வளோ சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறாரு. வசாந்தி ஜின்னானி ஜதா விகாய, பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அனுமதி போன்ற. நம்மளுக்கு சட்டை கிழிஞ்சிச்சுன்னா போடுவோமா? போட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். வந்து பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸு, அவ்வளோ திங்ஸ்லாம் வந்து போட்டு எரிச்சாங்க. எல்லாம் என்னது யூஸ், பாய்க்க முடியாது, கிழிஞ்சு போன சட்டை. அதெல்லாம் கிழிஞ்சு போன சட்டைலாம் இருக்கும். பார்த்தா ஆஹா, ஆரம்பத்தில் பார்த்தா 150 250க்கு வாங்கியிருப்பாங்க. மோர் தென் 100 பிராண்டட் சட்டையாக இருக்கும். ஆனால் கிழிஞ்சிருச்சு. இவன் என்ன பிராண்டடாக இருந்தாலும் கிழிஞ்சிருச்சு, எப்படி போடுவாங்க? தூக்கி போட்டு எரிப்பாங்க, இல்லைன்னா எரிச்சிங்க தூக்கி போட்டுருவாங்க. அந்தமாரி இந்த ஒரு நாள், இந்த உடல் ஒரு நாள் ரொம்ப நெளிந்து போய், கண் பார்வை தெரியாமல், காது சரியாக கேட்காம, பேச முடியாமல், பல்லுலாம் கொட்டி போய், நடக்க முடியாமல், முட்டி வலி வந்து ஒரு நாள் உபயோகமற்ற முடியாது, யூஸ்லெஸ்ஸாக ஆகும். அப்போ மரணம் என்ற ஒரு விஷயம் வந்து அடுத்த இதுக்கு போகும். அப்போ அதுக்குள்ள ஒரு மனிதன், இன்டெலிஜென்ட் பெர்சன், புத்திசாலி மனிதன், கிருஷ்ண உணர்வு என்ற ஒரு விஷயத்தை கைப்பிடிச்சு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை சொல்லி பகவானுக்கு கைகரிங்கம், சேவை, தொண்டு, சர்வீஸ் பண்ணி, சேவா பண்ணி பகவானுக்கு அடையிறது தான் உண்மையான இன்டெலிஜென்ட். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் ரூபா சொல்லியிருக்காரு, இவ்விஷயங்கள் அனைத்தும் காண்பதற்கு பயிற்சி பெற்றவன் அதிர்ஷ்டர்லி. ஸோ ட்ரைனிங் நம்மள ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே நாளில் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துட மாட்டோம். டே பை டே, ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணணும். ஒன் டே ஒன் சாண்டிங் பண்ணுறோமா, ஒன் ரவுண்ட் பண்ணுறோமா, ஒரு சுற்று பண்ணுறோமா, கண்டினியூ இன்க்ரீஸ் பண்ணுவோம். டே பை டே இன்க்ரீஸ். சாண்டிங்கோட இன்க்ரீஸ் பண்ணுறதோட ப்ளஸ் அந்த குவாலிட்டி இருக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. சொல்லக்கூடிய மந்திரம் உச்சரிப்பு இருக்கே, அந்த சேண்டிங், அந்த 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 உச்சரிப்பு ரொம்ப 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 முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட்.
அப்புறம் லிசன், சொல்கிறத கேட்கணும். பகவான் நீ நாமத்தை சொல்கிறப்ப பகவான் நாமத்தை படத்தை பார்க்கணும், ஃபோட்டோ பார்க்கணும். ராதா மாதவா, ராதா கேசவா, ராதா வினோதா, சம்திங், ராதா கிருஷ்ண கண்ணையா, ராதா கோபால்ஜி, யார் இருந்தாலும் இன்னுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு பகவான் நாமத்தை சொல்லணும். சேண்டிங்கோட குவாலிட்டியும் இருக்கணும், குவான்டிட்டியும் ஏறணும். 16 ரவுண்டு வரைக்கும் வரணும். 16 ரவுண்ட், 16 சுற்று. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். சேவை செய்கிறோம், என்ன பண்ணுறோம், எவ்வளோ தூரம் நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், எவ்வளோ தூரம் பாகவதம் படிக்கிறோம். சரி, படிக்க தான் முடியல, எவ்வளோ தூரம் கேட்குறோம், கிளாஸ் கேட்குறோம், பாகவதம் கிளாஸ் கேட்குறோம், பகவத்கீதை கிளாஸ் கேட்குறோம். நோட்ஸ் எடுத்துக்கணும், ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு பொழுதும் வந்து நம்மளுக்கு வந்து வீணாவது. கிருஷ்ணா கான்ஸ்டியன்ஸில், கிருஷ்ண உணர்வில் யார் யார் என்டர் கொடுத்துருக்காங்களோ, கால் எடுத்து வச்சாங்களோ, ஒரு பொழுதும் வீணாவதில்லை. ஒருத்தன் பிஸ்னஸ் செய்கிறான், 1 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிட்டான், பிஸ்னஸ் சக்ஸஸாக வந்து ஏர்ன் பண்ணி ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னா ஓகே, லாபம் கிடச்சிச்சா ஓகே, லாபம் கிடைக்கலன்னா போச்சா போனது தான். திரும்பி அவன் எடுத்து வச்சான், பிஸ்னஸே வேணா போனாலும் அந்த 1 மில்லியன் போனது தான். ரைட்டா இல்லையா? ஆனால் கிருஷ்ணோட நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா திரும்பி வேணான்னு நீ தூக்கி போட்டு போனாலும் அடுத்த பிரிவில், அடுத்த ஜேர்னியில் நீங்கள் திரும்பி கண்டினியூ பண்ணலாம். கேரண்டி, பகவானீஸ்வரர் கேரண்டி. பகவானீஸ்வரர் அர்ஜுனா ஒரு பொழுது என் பக்தன் அழிய மாட்டான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். பயப்படாத, ஒரு பொழுது என்னோட பக்தன் அழிய மாட்டான், இது கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். ஸோ அப்போ வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ பகவத்கீதை மேலே அந்த சாஸ்திரம் நம்பிக்கை இருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ணா கான்ஸ்டியன்ஸ் என்பது, கிருஷ்ணன் என்பது யாரை என்டர் ஆனாலும், யார் வந்து பின்பாடு ஃபாலோ பண்ணாலும் நாலேஜ் எடுத்துக்கணும். ஸோ ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ உள்ள காலத்துக்கு நாலேஜ் எடுக்கிற டைம்லேயே நீங்கள் அதே டைமில் அதே அந்த ஃப்ளோலே நீங்கள் சாண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பகவான் நாமத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் த நாலேஜ். கிருஷ்ணா கான்ஸ்டியன்ஸ் நாலேஜ் எடுத்துக்கணும், ஆன்மீக அறிவு எடுத்துக்கணும். எடுக்க தான் அதுலேருந்து சந்தேகம் வரும், கொஸ்டின் வரும், கேள்விகள் எழுப்பப்படும், டவுட்டு வரும். என்ன கிருஷ்ணர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆமாவா, என்ன இந்த ஸ்டோரியில் இப்படி நடந்திருக்கு. அப்போ நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்போம், கேள்விகள் நம்ம வந்து கேட்போம். ஒன்றொன்னா இது ஒன்றொன்னா கேட்க அதில் தெளிவான இது கிடைக்கும். தென் ஸ்டார்ட் யோ ஜர்னி, அதோட ஸ்டார்ட் ஆகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபெய்த் இன்னும் அதிகமாக, ஸ்ரதா நம்பிக்கை அதிகமாக நம்மளோட கிருஷ்ணா கான்ஸ்டியன்ஸ் மேலே, கிருஷ்ணர் உணவு மேலே அதிகமான அட்டாச்மெண்ட் வரும். பகவான் மேலே அதிகமான அட்டாச்மெண்ட் வரும். எல்லாத்துலேயும் கேட்குறதா இருக்கட்டும், ரீசெண்ட் கிளாஸஸ், சாண்டிங் ஹரி கிருஷ்ணா மந்திரா ஜபம் பண்ணுறதா இருக்கட்டும், சேவை செய்கிறதா இருக்கட்டும், பகவான் ஃபெஸ்டிவல் டைமில் போய் இன்வால்வ் பண்ணுறது, என்கேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், போய் கலந்துக்கிறது, அனுசரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ என்கேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஆர்வமாக இருப்போம். மலைக்கரை சும்மாங்கன்னுவாங்களே அதுமாரி ஆர்வமாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம். ஸோ ரொம்ப முக்கியம் இது. ஓகே, ஒவ்வொரு உயிர் வாழியும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் தனது உடலை நீக்குகிறான், குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டுள்ளான். சொல்லுவோம், ஒவ்வொரு உயிர் வாழியும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் தனது உடலை நீக்குகிறான். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இறப்புக்குன்னு ஒரு சின்ன காரணம் இருக்கும். ஏங்க இறந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரடைப்பு. ஏங்க இறந்தாரு, அவருக்கு வந்து டிபி. ஏங்க இறந்தாரு, டயபிட்டிஸ். ஏங்க இறந்தாரு, அவர் வந்து போயிட்டு இருந்தார், அவருக்கு வந்து உடம்பு வந்து ரொம்பவே இதெல்லாம் போச்சு, பிபி, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கும். காரணம், இறப்புக்கு ஒரு காரணம். குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு உள்ளான், ஏதாவது சுச்சுவேஷனில் வாழ்கிறது. இதெல்லாம் ப்ரீவியஸ் கர்மா அது. மற்றும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஜட இருக்கையின் மயக்கத்தின் கீழ் அனுபவித்து கொண்டு உள்ளான். த்ரீ குணாஸ் சாத்வீகம், ரஜோகுணம், தமோ குணம், இது 3 நாளாக வந்து நம்மளை ஆதிக்கப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்ம அது மூலிமா அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்புறம் இதன் விளைவாக இந்த இதனால புலன்ப என்னும் மயக்கத்தின் கீழ் பலவிதமான இன்பத் துன்பங்களில் அவன் துன்பப்படுகிறான். எஸ், சென்ஸ் கிரேட்டிஃபிகேஷன். புலன்பத்தால் இதுக்கு அடிமை, சாப்பாடுக்கு அடிமை,
அப்புறம் ஒரு விஷயத்துக்கு யாரையுமே எங்கே போனோம் அங்கே போனோம் இது சுற்றணும் அது அப்படி அப்படியே இந்த அப்படி அந்த இது சென்ஸு காது மூக்கு நாக்கு ஓகே கண் தொடு உணர்ச்சி சென்ஸ் டச்சிங் இது மூலிமா வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். மெயின் ரீசன் இதுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது. காமத்தினாலும் ஆசையினாலும் நித்தியமாக முட்டாளாக்கப்பட்ட நபர்கள் தங்கள் உடல் மாற்றத்தை குறிப்பிட்ட வழியில் தங்களது வாழ்வையும் பற்றி அறிவதற்கான எல்லா சக்தியும் இருக்கின்றன. Why most of people can't understand the spiritual knowledge? Spiritual knowledge-ஓட இந்த ப்ராசஸ் சேஞ்சஸ் பாடிஸ் இந்த உடல் மாற்றத்தை பற்றி ஏன் புரியலன்னா அவனை காமத்தினாலும் லஸ்ட் அண்ட் டிசைர் காமத்திலும் ஆசைகளாலும் லாஸ்ட் அண்ட் டிசைர் இதனால் வந்து அவங்க ஏன் இதில் வந்து இந்த இந்த உடலில் வந்து மாற்றத்தை பற்றி சேஞ்சஸ் பற்றி அவங்க வந்தாலும் புரிஞ்சுக்கல. மெயின் ரீசன் இது டிசைர் அண்ட் லாஸ்ட் காமத்தினாலும் ஆசைகளாலும். ஓகே அவர்களால் இவற்றை பற்றி சிந்தித்து பார்க்க கூட முடியாது. ஆனால் ஆன்மீக ஞானத்தை முதிர்ச்சி பெற்றோர் ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது என்பதையும் அவன் தனது உடலை மாற்றி பல வழிகளில் அனுபவிக்கின்றார் என்பதையும் காண முடியும். எஸ் யார் வந்து லஸ்ட் இன் டிசைர் காமத்தாலும் ஆசைகளாலும் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ் பாடி உடல் மாற்றத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த நாலேஜ் இருக்கிறவங்க ஞான சக்ஷுஷா ஃப்ரம் பகவத்கீதா சாது குரு வைஷ்ணவா சாது சாஸ்திரா குரு இவங்க மேலே நம்பிக்கை ஃபெய்த் இது மூலிமா நாலேஜ் எடுத்துக்கவங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே தனது உடலை பற்றி பல வழிகளில் அனுபவிக்கிறான் என்பதையும் காண முடியும். இத்தகைய அறிவின் உள்ளவன் கட்டுண்ட ஜீவன் எவ்வாறு இத்தகைய ஜட வாழ்வில் தும்புகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஓகே ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பர்சன் ஞான சக்ஷா இருக்கிற நாலேஜ் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம். எனவே கிருஷ்ண உணவில் மிகவும் முன்னேற்றம் அடைந்த நபர்கள் கட்டுண்ட மக்களின் வாழ்வு மிகவும் தொல்லை நேர்ந்ததாக உள்ளது என்பதால் எஸ் யார் அட்வான்ஸாக இருக்காங்களோ அட்வான்ஸாக கிருஷ்ணா கான்செப்ட் இருக்காங்களோ முன்னேறி இருக்காங்களோ டே பை டே ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து தெரியும். மெடிடேஷன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க துன்பமாக இருக்குது மிஸ்ரிஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க இந்த கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொண்டு இந்த கிருஷ்ண உணர்வை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பேக் டு கோடை அவங்க ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். மக்கள் கட்டுண்ட வாழ்விலிருந்து விடுபட கிருஷ்ண உணர்வை பெற்று ஆன்மீக உலகத்துக்கு செல்லும்படி தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஸோ கிருஷ்ணா பிரபாத சொல்கிறாரு யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சோ ஓரளவுக்கு புரிஞ்சிட்டாலே பிகினிங் ஸ்டேஜ் இருந்தாலே ப்ளீஸ் டேக் திஸ் கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கிருஷ்ணா கான்சியஸ் என்ற அந்த ஏணிப்படி லெடர் அதில் ஏறி பகவான்கிட்ட நம்ம போய் போனோம் அப்படின்னு பிரபாதா சொல்லியிருக்காரு போப்பட்டில். ஓகேவா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது நமக்கு புரியாத வரைக்கும் நம்ம கஷ்டப்படுவோம். ஓகே மெயின் வந்து உக்ரமந்தம் இந்த உடலில் நிற்கிறது. இந்த உடலை வந்து விட்டு போகும்போது ஸ்திதம் இந்த பாடியிலே இருக்கும்போது பூஞ்சானம் இந்த பாடியிலே இருக்கும்போது அது இது உடலை விட்டு போகிறத பற்றி விமோடா வந்து உடலை விட்டு ஏன் சாகுறாங்க ஏன் டெத்து இருக்குது நம்மளுக்கு ஏன் டெத்து இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாலேஜ் இது பிக்சர்ஸுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த புக்கு வெரி நைஸ் பியாண்ட் பர்த் அண்ட் டெத் டியூட்டிக்கும் தெரியும். இந்த பிக்சர்ஸுக்காக இந்த புக்கு காமிக்கிறேன். ஸோ ஞான சக்ஷா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் சேஞ்சஸ் பாடி பற்றி தெரியும். நல்லா பாருங்கள் சேஞ்சஸ் பாடி பற்றி தெரியும். இந்த பேபிலேருந்து யூத்துக்கு மாறுது யூத்துலேருந்து ஓல்டேஜ் மாறுறது அப்புறம் திரும்பியும் பேபி ஃபார்ம்லேருந்து வந்து அப்புறம் யூத்து ஓல்டேஜ் குழந்தை இளைஞன் அப்புறம் வந்து முதுமை இப்படியே சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. இது பற்றியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து டெத்து ஒவ்வொரு வாட்டி மரணம் அடையிறது பற்றியாக இருக்கட்டும் இதெல்லாம் விமூடாவுக்கு புரியாது. ஸோ விமூடா வந்து வெரி டிஃபிகல்ட். ஆனால் அந்த விமூடாவுக்கு கூட ஞான சக்ஷா என்ற விஷயம் கிடச்சிச்சுன்னா நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கிடச்சிச்சுன்னா கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் டேக் டைம். நம்மளாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ என்டர் ஆகி இவ்வளோ ஃபாலோ பண்ணுறோன்னா ப்ரீவியஸில் நல்லா ஞாபகம் வச்சுங்க யாரும் சாதனை வர முடியாது. மோஸ்ட் ஆஃப் ஜீனியஸ் சயின்டிஸ்ட்லாம் வந்து ஏன் இன்னும் கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வராமல் இருக்காங்க? அவங்களுக்கு இன்னொரு மெயினாக என்ன சொல்லுவோம் பிரபோ ஆஃப்கோர்ஸ் பிரபோ சயின்டிஸ்ட்டு பெரிய பெரிய லெவலில் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்கும். அவங்க ஒரு விஷயம் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க
அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அகங்காரம், ஈகோ இருக்கும். ஓகே, நம்மளுக்கும் ஈகோ தான் இருக்குது. ஆரம்பத்தில் ஈகோ தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து பணம் இருக்குது, ஈகோ இருந்துச்சு. வீடு இருக்குது, ஈகோ இருந்துச்சு. நல்ல படிப்பு, அழகுன்ற ஈகோ இருந்துச்சு. அகங்காரம் அதுவும், நான் அழகாக இருக்கேன், என்னை கண்டு எல்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க, நான் நடைந்தால் இந்நடை அழகு, நான் சிரித்தா சிரிப்பழகு, இன் அழகை கண்டு எல்லாம் எல்லாம் இருக்கும். ஈகோ, எல்லாம் ஈகோ, அகங்காரம். பட் பாடி ஒரு நாள் போச்சுன்னா, இந்த யங்காக இருக்கிறப்ப தான் அந்த உடம்பை வளைச்சி ஆட்டுறது, அதை மோக்க கட்டுறது அப்படின்னுங்கிறது. ஆனால் கட்டையை பிடிக்கிற நேரத்தில் தொங்காட்டுனுவாங்களா மலைக்கிறவங்க, அது பிடிக்கிற நேரத்தில் போச்சு. அப்போ என்ன தான் வளைச்சி இருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அழகு போச்சு. அப்போ இதெல்லாம் டெம்பரவரி. அப்போ ஞான சக்திஷா என்று இருக்கிறவங்களுக்கு இதை பற்றிலாம் ஓரி இல்லை, கவலைப்பட மாட்டாங்க. ஆமாம், ஏன் நான் கவலைப்படணும்? ஒரு நாள் இந்த உடல் அழிய போகுது, அதுக்கு பகவானுக்கு நான் என்னென்ன கைங்கரியம், என்னென்ன சேவை செய்ய முடியும், என்ன சேவிஸ் பண்ண முடியும், ஜஸ்ட் டூ வாட் எவர் ஐ கேன் டூ. என்னால் என்ன முடியுமோ ஐ கேன் டூ. ஆனால் பகவானுக்கு தெரியும், நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, என்ன நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ இதில் ஒன்று ஒரு அழகாக இருக்கும். மனித உடல் என்பது மிஷின் போல். எஸ், பிக்சருக்காக காமிக்கிறேன். மிஷின் போல், இந்த மிஷின் போல் ஆச்சு. யா, இதை பொறுப்பாக அழகாக பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ மனசு உடல் வந்து பாதி அந்த உள்ளுக்கு மிஷின் மாதிரி ஆச்சு. மிஷின் மாரி ஓட ஆரம்பிச்சிட்டோம். காலைல ஏஞ்சிக்கிறோம், அலாரம் வச்சு ஏஞ்சிக்கிறோம். சாயந்தரம் ஒரு அலாம்லாம் 2-3 அலாமாச்சும் இருக்கும். 2 ஃபோன், 2 மொபைல் பாய்க்கிறவங்க 2 அலாம் இருக்கும். பத்தாவதுக்கு அந்த அலாம் கிளாக் மூலிமா, அப்படி இல்லைனா யாராச்சும் எழுப்பு சொல்லுவாங்க. நான் அலாம் வச்சு ஏஞ்சிக்கலாம், எழுப்பு வந்து எழுப்பு, மூஞ்சில் தண்ணியாச்சும் ஊற்று, அப்படிலாம் ஒரு கேஸ்லாம் இருக்குது, நிறைய கேஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இது காலைல ஏஞ்சி ஓடுறது வர்றது ரோபோட் மாரி ஆகிட்டோம். ஆக்சுவலி இப்போ எல்லாம் ஏஐ டூல்ஸு ரோபோட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம தான் ரியல் ரோபோட்டு, யாரும் ஒத்துக்க மாட்டோம். ஆமாம், அது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க ப்ரோக்ராமே. நம்மளுக்கு காலைல 6 மணிக்கு வேலைக்கு போய் ஏஞ்சிக்கணும், சேரணும். ஓகே, அதுக்கப்புறம் பைக் எடுக்கணும், கார் எடுக்கணும், போகணும். ஹெவி டிராஃபிக் இருந்தாலும் இத்தனை மணிக்கு போயிட்டு வேலை செய்யணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், ஸ்பானர் படிக்கணும், இலக்கி படிக்கணும், என்ன ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டீச்சர் மாக்க படிக்கணும், இல்லை ரோத்தானை படிக்கணும், ஸ்டூடெண்ட் யாரையும் மேனேஜ் பண்ணணும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது. ஸோ இதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு, இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஞான சக்திஷா இருக்கிறவங்களுக்கு பூரா ஆஃப் த நாலேஜ் ஃப்ரம் பகவத்கீதா, ஃப்ரம் பாகவதம், புராணா, இதிகாசம் என்பது 2, மகாபாரதம், ராமாயணம், உபநிஷ், வேதம், வேதாந்தம், சம்திங். சாது குரு வைஷ்ணவர்களுக்கு கிளாஸ் கொடுக்கும்போது அவங்க ஒரு நாலேஜ் கொடுப்பாங்க. பகவான் அள்ளி கொடுப்பாரு, எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. நாலேஜ் என்பது ஒன்று வந்து நம்ம வந்து ஃப்ரம் புக்கு, பகவத்கீதா, பாகவதம், புராணம் சொன்னது எல்லாம் ப்ரீவியஸ் சொன்னது. ரெண்டாவது என்னன்னா, பகவானுக்கு கைங்கரி சேவை செய்ய பகவான் நாமத்தை சொல்ல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரி. சின்சியரா நேர்மையா நீங்க சொல்ல பகவான் உங்களுக்கு நாலேஜ் கொடுப்பாரு. பகவான் நாலேஜ் கொடுப்பாரு. யூ சின்சியர் டு சர்வீஸ். நீ ஃபெய்த் வச்சிருக்க, சிரதா வச்சிருக்க, நான் கொடுப்பேன். எது மூலியமா வச்சு கொடுப்பேன்? புக்கு மூலியமா கொடுப்பேன், கிளாஸ் மூலியமா கொடுப்பேன். நீயா போயிட்டு இருக்கும்போது உனக்கு மூலியமா ஒருத்தர் ஃபோன் அடிச்சு பேசுவாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, பகவான் இதில் இது மாதிரி இருக்கு, ப்ளீஸ் கம், இன்வைட் பண்ணுவாங்க. அங்கே போய் ஒரு உணர்ச்சி ஆகும், சாதிச்சு அங்கே கிடைக்கும், சம்திங் அரேஞ்ச் பண்ணுவார் பகவான், ஏற்பாடு செய்வார். எவ்ரி டைம் ப்ளீஸ் கிரைங் டு கிருஷ்ணா. பகவான்கிட்ட அழுந்து கேளுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிருஷ்ணா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஸ்ரீலா பிரபுபாதா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ குருதேவ், நித்யானந்த பிரபு, பலராம், பகவான் ஸ்ரீ பகவானே பலராமரே. குருஸ்தானத்தில் 2 பேர் இருக்காங்க, நித்யானந்த பிரபு என் பகவான் ஸ்ரீ பலராமர். எங்கெங்கெல்லாம் குருவை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, நித்யானந்த பிரபுவையும் பலராமரையும் ஸ்ரீலா பிரபுபாதையும் வேண்டுங்க. குரு கிடைக்கல எனக்கு இன்னும், குருவோடைய அனுகிரகம், குருவோடைய பெனிஃபிட், குருவோடைய அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த உண்மையான தத்துவம், ஃபிலோசபி எனக்கு புரிய மாட்டேது, அருமை பெருமை தெரிய மாட்டேது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ
ஸ்ரீலா பிரபுபாதா, நித்யானந்த பிரபு, ஏக்கச்சக்கர நித்யானந்த பிரபு, பத்மாவதி நந்தன நித்யானந்த பிரபு, ரோகிணி நந்தன பலராமா, நீ காப்பது கேட்கணும். டோன்ட் லேசி, டோன்ட் வந்து எதுவும் நினைக்காதீங்க. எப்படி நான் வேணும்னா கேட்பாரா? எப்படி கேட்காம இருப்பாரு பகவானே? ஏன் நம்ம அதுக்கு முன்னாடி முட்டுக்காட்டி நம்மளே போடுறோம்? நான் உங்களை தடுக்க தேவையில்ல போல, நீங்களே உங்களை வந்து ஓகே ஓகே க்ளோஸ் வேணாம், பார்டர் போட்டு போவேணாம், நம்ம வேண்டி இப்படி கேட்பாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. வேண்டுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ப்ரேய பண்ணுங்க, கண்டிப்பாக பகவான் சேவி சேர்ப்பார். ஓகே, ரொம்ப முக்கியம், குருவோட இது முக்கியம். ஸோ இதெல்லாம் கிடைச்சாதான் ஞானம் கிடைக்கும். ஞான சகிஷ்டா கிடைச்சிருச்சுன்னா நம்ம இதை பற்றி worry பண்ண தேவையில்லை, அத்தனையும் அற்புதமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யார் வந்து சாத்விக குணத்துலேருந்து இறக்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்து ஒரு பணக்கார வீட்டில் பிறப்பாங்க, ஒரு பிராமணனாக பிறப்பாங்க. ஓகே, இது நான் சொல்ல பிரபுபாதா சொன்னது. ஓகே, இதை வந்து சாப்டர் 14 டெக்ஸ்ட் 4 வந்து நீங்கள் ரிஃபர் பண்ணலாம். பகவான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரிங்க. ओके, यस, यथा सत्वे प्रवृत्ते तु प्रलयं याति देहं वृत्त तथा தாம விதாம் லோக்கான் அமலாம் பிரதிபத்தி. சத்வ குணத்தில் மரணம் அடையும் போது ஒரு உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் லோகங்களை அடைகிறான். ஸோ சத்வகுணம், ரஜோகுணம், தமகுணம், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாம் கேட்பாங்க. ஸோ பிரபு வேன் சம்படி சத்வகுணத்தில் இருக்கிறப்ப ஹியூமன் பாடி பிராமணா டெமிகோஸ் ஆல்சோ அவங்க வந்து பிறக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க, எஸ், இதுக்கு வந்து நல்ல ஒரு உதாரணம் பிரபுபாதா சொல்லியிருப்பாரு. யார் ரஜோகுணத்தில் பிறக்கிறாங்களோ நெக்ஸ்ட் ஜேர்னியில் நெக்ஸ்ட் பிரிவில் அவங்க வந்து பொலிட்டிக் பர்சனாக பிறப்பாங்க. அதுக்கு வந்து அவர் ஹிட்லர் சொல்லியிருந்தார். ஹிட்லர் வேர்ல்டு வைடில் ஹிட்லர் ரொம்ப பேருக்கு ஃபேமஸ், ஜெர்மன்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெரி ரஜோ குணத்துக்கு அவர் உதாரணம், எக்ஸாம்பிள் ஹிட்லர் தான் சொன்னார். ஹிட்லர் வந்து உண்மையிலேயே ஒரு ரஜோ குணத்துக்கு ஒரு சார்ந்தவர். அவர் பாருங்கள், அவர் மாதிரி ரஜோ குணத்தில் இருந்தால்தான் தான் அவர் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக் பர்சனாக இருக்க முடியும். பொலிட்டிஷியன் ஹங்க்ரி ஃபார் பவர். ஓகேவா? சென்ஸ் என்ஜாய்மெண்ட் சென்ட்ரல் லைஃப். ஸோ புலன்பது தான் அவங்க வந்து சென்டராக வச்சுருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையிலே, அந்த ரஜோ குணத்துவங்க. அடுத்து தமோ குணத்தில் இறக்குறவங்க. ஓகே, தமோ குணத்தில் இருக்கிறவங்க அடுத்த பிரிவி மெயினாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ரொம்ப தாழ்ந்த பிரிவி, பன்றியாவோ நாயாவோ புழுவாவோ பிறக்க வாய்ப்பு இருக்குது, மரங்களாவோ, இந்த மாதிரி ரொம்ப தாழ்மையான இதில் தமோ குணத்தில் பிறக்கிறவங்க, குணத்துலேருந்து இறக்குறவங்க. ஸோ ரொம்ப குணம். ஸோ கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டுறவங்க இந்த 3 குணக்கு அப்புறம் நீர்குணான்னுவாங்க. வித்தவுட் திஸ் பியாண்ட் த்ரீ குணாஸ். ஸோ அட்லீஸ்ட் வாண்ட் டு அட்வான்ஸ் இன் கிருஷ்ணா கான்செப்ட். நம்ம கிருஷ்ணனோட முன்னேறனா முக்கியமாக சாத்விக குணத்தில் வரணும். அப்புறம் அதுக்குலேருந்து குணத்துலேருந்து இப்படி நீர்குணான்னுவாங்க. குணக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. பகவானோட இதில் ஈடுபட பகவான் இன்ட்ரெஸ்ட் தருவார். அது நம்ம மாறும். மெயினாக சின்சியராக கிளாஸ் கேட்கணும், சின்சியராக பிரபுபாதா புக்கு படிக்கணும், பகவானுக்கு சின்சியராக சேவை செய்யணும், நேர்மையாக சேவை செய்யணும், நேர்மையாக ஜபம் சொல்லணும், ஸ்கீப் பண்ணக்கூடாது. 16 ரவுண்டா அந்த அடிக்கு யாரும் பார்க்கலையா? யாரும் பிரதர் பார்க்கல, சிஸ்டர் பார்க்கல, மதர் பார்க்கல, ஃபாதர் பார்க்கல, நோபடி சீ மீ. ஓகே, ஸ்கீப். ஓகே, 16 ரவுண்ட் ஃபினிஷ். 5 ஜபம் தான் செஞ்சுருப்போம். சருன்னு இழுத்தா முடிஞ்சு. அந்த இது கவுண்டிங் பீட்ஸ் இருக்கும் தனியாக சேண்டிங் பண்ணுறப்ப கவுண்டிங் பீட்ஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே நவுத்திடுவாங்க சில பேர். அந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது.
அந்தமாரி செஞ்சால் அது வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து இது பண்ணுவார். ஸோ சாண்டிங் பீட்ஸில் வந்து என்ன ஆகும், சில பேர் என்ன பண்ணுவாங்க, பீட்ஸ் இப்படி இருக்கும் 16 இருக்குமா கவுண்டிங் பீட்ஸு, ஓகேவா, ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே 1 2 3 4 5 வரைக்கும் அப்படியே வர கொஞ்சம் அப்படியே தள்ளாடும். ஏன்னா அங்கே தான் சரியாக எதுவுமே ஃபாலோ பண்ணலையா. இப்போ என்ன ஆகும், முடிஞ்சு முடிச்சிட்டேனே டென்டனே முடிச்சிட்டேன். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பகவான் பார்க்குறாரு. நீங்கள் சிசிடிவி கூட ஏமாற்றலாம், வீட்டில் இருக்கிற சிசிடிவி கூட ஏமாற்றலாம், வீட்டில் இருக்கிற ஆளும் கூட ஏமாற்றலாம். ஏன் உங்களே நீங்கள் ஏமாற்றலாம், பகவானை ஏமாற்ற முடியாது. பகவான் தான் இதயத்தில் இருக்கிற சிசிடிவி என்றும் அழிக்க முடியாது, டிலீட் பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிற சிசிடிவி வந்து அந்த பொதுவாக வந்து 1 TB 2 TB 4 TB இருக்கிறதுலாம் வந்து 5 நாளில் 15 நாளில் அழிஞ்சிரும், சொந்தமாக 1 மந்த்தில் அழிஞ்சிரும், இல்லை 3 months 6 months கூட அழிஞ்சு அப்படிலாம் இருக்குது. பகவான் இதயத்தில் இருக்கார்ல, அழிக்கவே முடியாது, நல்லா மாட்டிக்கும். ஸோ அதனால ஏமாற்ற வேணாம், சின்சியராக இருந்து பகவானே தப்பு செஞ்சிட்டோம் தண்டிப்பாரா, பிரார்த்தனை பண்ணணும். கிருஷ்ணா நான் அவனை ஏமாற்றிட்டேன், எஸ் ஐ சீட்டிங் யூ, ப்ளீஸ் forgive me. மறப்போம் மன்னிப்போம் என்ற விஷயத்த ஊரெல்லாம் கேட்போம், மனசுக்கிட்ட கேட்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்போம், டீச்சர்கிட்ட கேட்போம், வேலை செய்கிற இடத்துல கேட்போம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட கேட்பாங்க, ஒய்ஃபு ஹஸ்பண்டு கேட்பாங்க, இந்த மாதிரி பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்போம். பகவானு கேட்டிருக்குமா, அவர் கேட்பார். ஏன்னா அவர்களுடைய பிள்ளைகள் குழந்தை தப்பு செஞ்சால் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியும் தப்பு பண்ணிட்டான்னு தெரியும், கோபம் இருக்கும். ஆனால் வந்து கேட்குறப்ப மனசு அப்படியே இறங்குமா இல்லையா, அப்படியே சரி எது தப்பு செஞ்சுட்டா, அந்த மாதிரி தான் பகவானும் அவர் வெயிட் பண்ணுறாரு, வெயிட் டு மீ, ஆஸ்க் டு மீ. ஸோ ரொம்ப முக்கியம், நம்ம வந்து கேட்கணும், கேட்டால் தான் நம்மளுக்கு இதாகும், ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து யார் ஒருத்தவங்க வந்து இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க வந்து 100% கேரண்டி கொடுக்குறாரு. யூ கேன் ப்ராசஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இன் கிருஷ்ணா கான்சியஸ், வெற்றிகரமான சக்ஸஸ் நம்ம அடையலாம் அப்படின்னு பகவானிடம் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறுகிறார். பகவான் கிருஷ்ணனிடம் கூறுகிறார். லார்ட் கிருஷ்ணா ஸ்போக் டு அர்ஜுனா. ஓகேவா. ஸோ இந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து மெயின் என்னென்னா, ஞான சக்தி இருக்கிறவங்க இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. குக்ராமாந்தம் ஸ்திதம் வாபி பூஞ்சானாம் வா குணான்விதம் விமூடா நானு பஷ்யந்தி ஞானம் சக்ஷுஷா. முட்டாள்கள் உயிர்வாளி எவ்வாறு தன் உடலை கைவிடுகிறான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகைய உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாரு. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தும் காண முடியும். ஸோ விமூடா கேனாட் சி, பட் ஞான சக்திஷா இருந்துச்சா, நாலேஜ் இருந்துச்சுன்னா, ஆன்மீக அறிவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் காண முடியும். இதுதான் மேட்ரு, இதுதான் வந்து விஷயம் இந்த சாப்டர் 15 டெக்ஸ்ட் 10. ஓகே. வித்தவுட் ஞான சக்திஷா, வித்தவுட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக அறிவு இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, இங்கேயும் ப்ராக்டிஸ் தான், பயிற்சி தான் பண்ணணும். கிருஷ்ணன் வந்து பயிற்சி பண்ணணும். உடனே நம்ம வந்து பரமஹம்சம் ஆயிடுமா, உடனே வந்து உயர்ந்த டாப் மோஸ்ட் ஆயிடுமா. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகணும். நம்மளுக்குள்ளே நிறைய விஷயங்களை கொரெக்ஷன் பண்ணணும். சின்ன மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் அந்த ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நம்ம உட்காந்து சிந்திக்கணும். ஒவ்வொரு ஏகாதசி வருதா, ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் வருதா, ஃபெஸ்டிவல் வருதா, அந்த மாதிரி கேட்கணும். பகவானே நான் இவ்வளோ நாள் போன வருஷம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த வருஷம் இது அவாய்ட் பண்ணுறேன், இதை வந்து நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இந்த மிஸ்டேக் திரும்பியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வேணும். ஓகே. ஸோ இந்த தலைப்பு மூலியமாக இந்த ஸ்லோகத்தில் இந்த ஏதாவது கேள்வி இருக்கா? அடுத்து நான் ஆச்சாரிய பற்றி பேச போகிறேன். ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆச்சாரிய பற்றி பேசுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஆச்சாரிய பற்றி நான் பேச போகிறேன். ஸோ எனி டவுட் அபவுட் திஸ் ஸ்லோகா, நான் வந்து அந்த ஆச்சாரிய பற்றி நான் கண்டினியூ பண்ணேன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரிய வரும். ஓகே. one minute மதிஜி, வெயிட். ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்கள்.
வெயிட் மாதாஜி. என்ன ஆச்சுங்க நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஓ ஹரே கிருஷ்ணா, சாரி ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. மாதாஜி சாரி சம்திங் டெக்னிக்கல் ப்ராப்ளம். மாதாஜி இப்போ பேசுங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி பேசுங்க. சாரி மாதாஜி, என்னன்னு தெரியல. ரொம்ப ஆச்சுன்னு தெரியல இன்னைக்குன்னு. மாதாஜி கேன் யூ டெக்ஸ்ட் மாதாஜி. சாரி மாதாஜி, ஒன்றுமே கேட்க மாட்டேது எனக்கு இந்த இது இன்னைக்கு. மத்திஜி நீங்க பேசுறது வந்து அப்பயும் அவங்க பேசுறது வழங்க மாட்டேது. சரிங்க மத்திஜி நீங்க பேசுங்க. ஓகே சார், ஓகே தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஓகே மாதாஜி, நீ கேட்டது விளங்குச்சு. ஆனால் மாதாஜி இவங்க அச்சுதா இவங்க கிருஷ்ணவேணி மாதாஜி பேசுறது சத்தமாக இருக்குது. மல்லிபிரியா மாதாஜி நீங்கள் மல்லிகா மாதாஜி நீங்கள் பேசுங்க. ஓகே சினேகா மாதாஜி நீங்கள் பேசுங்க. அப்போ என்னமோ ஆச்சு மாதாஜி. பேசுங்க. மாதாஜி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சாது வில் நவ் டாயா எப்போ இறப்பாங்கன்னு தெரியுமான்னு கேட்குறீங்க ரைட்டா? ஓகே குட் கொஸ்டின் மாதாஜி. எஸ் மாதாஜி, ஆக்சுவலி சில சாதுக்களுக்கு வந்து எப்போ அவங்க வந்து மறையிறதுன்னு அவங்களே இது பண்ணிக்குவாங்க. இப்போ நம்மளாம் வந்து என்ன இன்னைக்கு நாளைக்கு போகிறதுனா கூட முடியாது. ஆனால் சாது குரு வைஷ்ணவர்களுக்கு அந்த இது இருக்குது. ஓகே ஐ வாண்ட் டு பேக் டு காட். கிருஷ்ணா ப்ளீஸ் பிரிங் மீ. பல ஆச்சாரிகள் வைஷ்ணவர்கள் வந்து சொல்லுவாங்க ப்ளீஸ் பிரிங் டு பேக் டு யோர் பிருந்தாவன் அப்படின்னோடனே பகவான் அதுக்கு ஒரு மாதிரி லீலை பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு சிம்டம் வரும், நம்ம கிளம்ப போகிறோம், நம்மளை வந்து இந்த சிம்டம் அதெல்லாம் தெரியும். நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது மாதாஜி. ஏதோ பகவான் சேவை செஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பரமஹம்ச லெவலுக்கு சாது குரு வைஷ்ணவர்களுக்கு டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வேண்டாய் எல்லாம் தெரியும். எஸ் அவங்க சமத்தில் அவங்க டிசைர் ஓகே நான் வந்து கிளம்பணும் அப்படின்னு ஒரு இது இருப்பாங்க. சில சிம்டம் வந்து அவங்களுக்கு பகவான் வந்து காமிப்பார். ஓகே இந்த மாதிரி டைமு அவங்க கரெக்டாக ஒரு அவங்க ஒரு லெவலில் போய் உட்காந்துருவாங்க. அவங்க வந்து ஓகே இந்த மாதிரி எத்தனையோ ஆச்சாரர்கள் இருக்காங்க அந்த மாதிரி. பட் நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்க வேணாம், ஒரி பண்ண வேணாம். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பகவான் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பகவான் அவர் வந்து நம்மளை அரேஞ்ச் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரி பண்ணக்கூடாது. பட் எவ்ரி டைம் ப்ரே பண்ணணும். ஓகேங்களா? நல்ல கொஸ்டின், நல்லா கேட்டிருக்கீங்க. வெரி குட். ஓகே சரி, இதான் வேறு என்ன கேள்வி இருக்கா? அது கொஸ்டின் எது இல்லை. ஓகே நான் அடுத்து வந்து ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பற்றி பேச போகிறேன். எனிபடி now? சரி கிருஷ்ணவேணி மாதாஜி சொல்லாதீங்க முத. மல்லிகா மாதாஜி, சினேகா மாதாஜி, any of idea who is Srila Vishwanath Chakravarti Thakur? Don't know வா?
நோ ஐடியாவா? ஓ माताजी नो भक्ति विनोद ठाकुर. ओके विश्वनाथ चक्रवर्ती ठाकुर नो नो. ओके मल्लिका माताजी. ओके 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 गुड मंदी तेज கேட்டுக்கலாம். ஓகே ஸோ ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் நம்மளுடைய பரம்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடக்ஷனில் இருப்பார். நம்ம ஸ்ரீலா விஸ்வநாத் ஓகே விஸ்வநாதர் அப்படி போட்டிருக்கோம். நம்பர் 27 27வதுல சீடா பரம்பரா ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜேஷ்யோ விது சாப்டர் 1 போகிறதுக்கு முன்னே அந்த பேச்சு இருக்கும். ஓகேவா? தமிழ் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 39. ஐ திங்க் இன் இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ. பிஃபோர் சாப்டர் 1 டெக்ஸ்ட் 1ல் இதில் இருக்கும் பரம்பரா. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 27ல் இருப்பார் விஸ்வநாதா அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். அவர் பரம்பரையில் வராரு. ஓகே, அவருடைய டிஸ்அப்பரன்ஸ் டே மறைவு தினம் ஆபிர்பவ திதி திரியபவ திதி எப்போனா 23 ஜனவரி முடிஞ்சிருச்சு. ஃப்ரைடே வந்துச்சு அவரோட. ஸோ அவரை பற்றி தான் பேச போகிறேன். யார் அவர் அப்படின்னு பேச போகிறேன். ஸோ அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹரிவல்லபா தாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன, ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரோட பாடலை தினமும் பாடுறோம். யாருக்கு தெரியும்? ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பாடலை டெய்லி பாடுறாங்க இஸ்கான்ல. அவர் பாட்டு இல்லாமல் அன்னைக்கு இதே இல்லை, டெய்லி பாடுவாங்க அவர் பாட்டை. சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பாடலை தெரியலையா? संसारदावानललितलोका त्रणाय कारुण्यगणगणाट्वं प्रत्यक्ष कल्याणगुणानवश्य वन्दे गुरु श्री चरणारविन्दम्. மங்களாரத்திக்கு ஓகே இந்த பாட்டு பாடுவாங்க. இதுதான் குரு அஷ்டகன்னுவாங்க. இது எழுதியது ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். இப்போ தெரியுதா? இஸ்கானில் பிரம்மமத்துவ கௌடி சம்பிரதாயத்தில் இந்த பாட்டு இல்லாமல் இந்த மங்களாரத்திக்கு இந்த பாட்டு இல்லாமல் ஆரம்பமே இல்லை. இது எப்பவுமே டெய்லி பாடுற பாட்டு குரு அஷ்டகம். 17ஆம் நூற்றாண்டில் மத்தியில் தோன்றிய ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தலை சிறந்த ஆச்சாரியர்கள் ஒருவர். அவர் தமது இப்பாடலை பற்றி பின்வரும் கூறியுள்ளார். ஓகே, என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஆன்மீக குருவிற்கான இந்த அழகிய பிரார்த்தனை பிரேயஸ் மிகுந்த கவனத்துடன் யார் அவர் பிரம்ம முகூர்த்தா டைம் நேரத்தில் உறக்க பாடுகிறாரோ அவர் தமது மரண நேரத்தில் பிருந்தாவனத்தின் இறைவன் கிருஷ்ணருக்கான நேரடி சேவையை பெறுகிறார். டேரக்டாக நம்ம சேவை பெறலாம் இந்த குரு அஷ்டகம் படிக்கிறதுனால. சம்சாரதாவா நலலிதலோகா. ஸோ இந்த பாடல் வந்து எழுதியவர் ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். இவ்வளோ பவர்ஃபுல்லான பாட்டு. இந்த பாடலில் தொடங்கி தான் நம்ம இஸ்கானில் வந்து நமாட்டா சென்டரில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மங்களாரத்தியை நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, இது இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் பார்த்தீங்கன்னா 1638 தோன்றி 1708 அவர் மறையாரு. டோட்டலி 70 இயர்ஸ் 70 வருஷம் அவர் வாழ்கிறாரு நம்ம மத்தியில். அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா தேவகிராம் என்ற கிராமத்தில் தேவகிராம் வில்லேஜ் முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் வெஸ்ட் பெங்கால் வங்காளதேசில் அவர் பிறந்தார். தேவகிராம் என்ற வில்லேஜ். அவரோட அப்பா பேர் என்னென்னா ஸ்ரீ ராதாரமன் சக்கரவர்த்தி. ஃபாதர் பேர் என்னன்னா ஸ்ரீ ராதாரமன் சக்கரவர்த்தி. யாரோட அப்பா பேர்? விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய அப்பா பேர். அவருக்கு 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க, ராமபத்ரா அண்ட் ரகுநாதா. ஓகே, அவர் வழிபட்ட விக்கிரம் என்ன பார்த்தீங்கன்னா ராதா கிரிதாரி. ஸோ ராதா கிரிதாரி கனவுல வந்து சொல்லுவாங்க,
நான் ராதா கோகுலநந்தில் இருக்கேன், ராகா கோகுலநந்தில் டேட்டில் நான் இருக்கேன், அங்கே வந்து போய் அந்த டேட்டி போய் ஒர்க்ஷிப் பண்ணேன், அந்த வழிபடு, நான் அங்கே இருக்கேன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் ராதா கோகுலநந்தா அவர் வந்து வழிபடுவார். ஸோ ஃபேவரட் வந்து ராதா கிரிதரி. அதுக்கப்புறம் ராதா கிரிதரி வந்து அவங்க கனவுல சொல்லுவாங்க, நான் இங்கே இருக்கேன் விஸ்வநாதா, ராதா கோகுலநந்தா எல்லாம் பிருந்தாவனத்தில் இருக்குது. ஓகே, ஸோ விஸ்வநாதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஸ்வநாதானா பகவானுக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு விஸ்வநாதன் என்ற பேர் இருக்குது. another நேம் ஆல்சோ நேம் ஆஃப் கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணருக்கு பேர் இருக்குது என்னன்னா விஸ்வநாதா. விஸ்வநாதா மீன்ஸ் லார்ட் யூனிவர்ஸ். ஸ்ரீ கிருஷ்ணா லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகே, அவர் வந்து கிருஷ்ணர் பிரபஞ்சத்தின் இறைவன் அர்த்தம். ஓகேவா, அதுதான் விஸ்வநாதா, அந்த பேர் அவர் வச்சதுனால இந்த மீனிங். சக்கரவர்த்தினா என்னன்னா, சக்கரானா சக்கர தெரியும், அந்த இது சர்க்கிள், அந்த சக்கரா. ஓகே, ஸோ த ஒன் ஆஃப் த ஸ்ப்ரேட் த பக்தி ஆஃப் சக்கரா, அதாவது பக்தி என்றும் சக்கரத்தை அவர் வந்து பரப்புகிறார். பக்தி என்ற சக்கரத்தை அவர் பரப்புகிறார். இதுதான் விஸ்வநாத சக்கரவர்த்தி அப்படின்ற பேர். பகவான் என்ற விஷயத்தை கையாண்டு அவர் வந்து விஷயத்தை ஃபிலோசபி எடுத்துகிட்டு உலகம் முழுதும் அவர் பரப்புறாரு பக்தி என்ற விஷயத்தை. அதான் இதுதான் விஸ்வநாத சக்கரவர்த்தி. ஸோ விஸ்வநாத சக்கரவர்த்தி அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய வேதம் வேதாந்தம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு, ஏன்னா பிகாஸ் பிராமணிலேயே சில பேர் வழி தவறி போனவங்க இருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள் அஜாமிலா ஆல்சோ பிராமணா. பட் சில இதில் இருந்து அதுக்கப்புறம் மீட் ஈட்டிங்கு, இலிச்சை செக்ஸ், தகாத உறவு, மாமிசம் சாப்பிட்றது, அதெல்லாம் இது பண்ணி அதுக்கு போனேன். பிராமணா அஜாமிலா ஆல்சோ பிராமணா, பட் தவறான சாது சங்க அசோசியேஷன் வச்சுருந்தாலும் அப்படியாச்சு. நான் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் தி பெஸ்ட், த டாப் மோஸ்ட் பிராமணா வெஸ்ட் பெங்காலில். சின்ன வயசுலேருந்தே வேதாந்தெல்லாம் படித்தவர், வேதாஸ்லாம் படித்தவர். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பிறகு ஒரு டாப் மோஸ்ட் பண்டிட் ஆகிட்டார். பண்டிட் சஹாஜியாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்பவே அர்கண்டாக நடந்துக்குவாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு நான் தான் எல்லாம் தெரிஞ்சுவேன். அவங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு போட்டி வச்சுக்குவாங்க. நீ வேதம் கூட படிச்சிருக்கேன், நான் கூட படிச்சிருக்கேன், 2 பேருக்கு ஆர்கியூமெண்ட் மாதிரி நடக்கும். அதில் யாரை வந்து வீண் பண்ணுறாங்களோ அவங்க வந்து லெட்டர் கொடுத்துடணும், ஓகே நீ எங்கே வேணால் போய் நீ தான் வீண், அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட சஹாஜியாஸ்கிட்டே விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பேர் புகழும் வீண் பண்ணி வெற்றி பெற்று பேர் புகழும் வாங்குவார். யார்? விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். அதுமாரி இருப்பார். இதெல்லாம் பார்க்குறாங்க, ஊர் புகழும் குளோரிஃபை பண்ணுறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. ஸ்ரீ ராதா ரமன் சக்கரவர்த்தி, அதாவது விஸ்வநாத சக்கரவர்த்தி அப்பாட்ட பேசுகிறாங்க, ஏய் ராதா ராமான்னுவாங்க அவங்க அப்பா, ராமா, ஏய் சக்கரவர்த்தி, உன் பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா பேசுகிறான், அங்கங்கே தெளிக்கிறான், எனக்கு என்னமோ அவன் சன்னியாசியாக போகிறான், இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறானுங்க, கடைசியில் சன்னியாசியாக தான் போவானுங்க அப்படின்னு சொன்னோன்னே பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பயமாக இருக்கு இல்லையா, அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. சரி ராதாராமன் சக்கரவர்த்தி, அஜிச்சோ இவனை நான் இப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பார்த்தேனே, இவனை வந்து இப்படி போகிறேன் சன்னியாசியாக போகிறாங்கன்னு மேட்ரை பயமுறுத்திட்டாங்களே. இன்னொன்னே அவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு. அவர் வந்து செட் பண்ணிட்டார், எப்படியாவது வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ கேட்குறாரு வந்து, அப்பா இந்தமாரி கல்யாணம் பண்ணிக்கோ. அவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ எப்படி எடுத்துடுறேன், பகவான் சேவை செஞ்சுட்டு கைகாரம் பண்ணிட்டு போயிடுறேன். இல்லை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், உங்கள் குரு வீட்டில் நான் பேசிட்டேன். அப்போ குருக்கிட்ட பேசிட்டு குரு எல்லாம் சொல்லிட்டு சரி கல்யாணம் பண்ணிக்க, அப்பா அம்மா விருப்பப்படுறாங்க, நீ இது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், மனைவியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மனைவி தனியாக வீடுலாம் அமைச்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அவர் வந்து வீட்டில் இருக்க மாட்டார், அவர் வீட்டிலே இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், அவர் குருநாதர் வீட்டுக்கு போயிடுவார். குருநாதர் வீட்டுக்கு போயிடனோடனே அவங்க வீட்டில் தான் ஏட ஆரம்பிச்சிருவாங்க. அச்சோ என்னாச்சு, இவருடைய அந்த இது பரம்பரை பார்த்தீங்களா, இவர் அப்படியே அந்த எந்த யாருக்குள்ளலாம் அவர் வந்து சேர்ந்து அவர் வந்து ஜாயின் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ லோகநாத் கோஸ்வாமி, ஸ்ரீ நரோத்தமதாஸ் டாக்கூர், ஸ்ரீ கங்கா நாராயண சக்கரவர்த்தி, ஸ்ரீ கிருஷ்ணா சரண சக்கரவர்த்தி, ஸ்ரீ ராதா ரமண சக்கரவர்த்தி. ஓகே, ஸ்ரீ ராதா ரமண சக்கரவர்த்தி. ஸோ இவங்க தான் வந்து டேரக்ட் குரு ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி. ஸோ ஸ்ரீ லோகநாதா. ஆனால் இது ரொம்ப கைட் பண்ணது யாருன்னா ஸ்ரீ நரோத்தமதாஸ் டாக்கூர்.
ரொம்ப கைட் பண்ணி ரொம்பவே இது கொடுத்தது. அப்போ இவர் என்ன பண்ணுவார், எப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் போயிட்டு வீட்டில் இல்லாமல் மனைவி விட்டுட்டு வீட்டில் இவர் பாட்டு கிளாஸ் கேட்க போடுவார், சாது சங்கம் வைக்க போடுவார். அப்போ ஒரு நாள் வந்து போய் பார்க்குறாரு, எங்கம்மா என் மகனை காணோம், அவர் எங்கே இருக்காரு மாமா, அவர் அப்பப்போ போயிட்டு குருநாத வீட்டில் போயிட்டு அங்கே போயிடுறாரு, சரியா போய் வீட்டுக்கு வர மாட்டுறாரு. சக்கரு அவங்க அப்பாவுக்கு பயந்துருச்சு, அடடா கலைமணி வச்சு இவனை அட்டகாசம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நேராக சாசகமாக போயிட்டு அவர் குருட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, குருவே ஹரே கிருஷ்ணன் தண்டோ புராணம், இந்த மாதிரி வந்து நான் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அவர் வந்து ஃபேமிலி இருக்குது, அவர் நம்பி ஒரு பொண்ணு இருக்குது, இவர் என்ன ஆகுனா இங்கே வந்து இருக்கார், வரலாம் சாது சங்கம் வச்சுக்கலாம், ஹரிகதை கேட்கலாம், பாகவத கதை கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் குடும்பத்தையும் பார்க்கணுமா இல்லையா, அதான ஒரு கிரகஸ்தருடைய தர்மம். குருக்கிட்டே இவர் சொல்கிறாரு, குரு சொன்னார், நீ போ சக்கரவர்த்தி, நான் உன் மாவனை அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் விஸ்வநாத சக்கரத்துக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி விஸ்வநாதா உனக்குன்னு குடும்பம் ஆரிச்சு அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, நீ வா போ சாது சங்க வை, சேவை செய், அதெல்லாம் செய், ஆனால் உன் குடும்பம் இருக்குது, உன் நம்பி மனைவி இருக்குது, குடும்பத்தை நீ காக்கணும், அதுதான் ஒரு கிரகஸ்தருடைய தர்மம். போ சொல்லி சரி குருவை பேச்சு தட்டக்கூடாதுல வந்துடுறாரு. வந்துட்டு சரி குடும்பத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே ஒவ்வொரு மனைகளுக்கும் என்ன ஆசைகள் இருக்கும், குழந்தை வைக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆசை ஒரு இந்த மாதிரி பேபி கிடைக்கணும். அப்புறம் அவங்க வந்து எல்லா சேவை செய்கிறாங்க. கணவனுக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, வாழையில் சாப்பாடு போட்டு அதை வச்சு காத்தாடியெல்லாம் விசிறி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து இப்போல்லாம் படத்தில் தான் பார்க்க முடியும், அதுவும் அந்த காலத்து 80s படத்தில் தான் பார்க்க முடியும், இப்போலாம் பார்க்க முடியாது. இப்போலாம் வாடா போடா டியர், ஏய் நீ போ நீ வா, நீ போடா நீ வாடா, இப்படிலாம் இப்படி பேசி. ஸோ அந்த இதெல்லாம் நான் டச் பண்ணல அந்த டாப்பிக்கு, பட் நான் சொல்கிறேன். நல்லா கூப்பிட்றவங்களும் இருக்காங்க, பட் வெரி ரேர், மோஸ்ட் ஆஃப் இப்படி போயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து எப்படின்னா இப்போ உட்கார வச்சு சாப்பாடெலாம் போட்டு காத்தாடிலாம் விசேரி அவங்க சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் கல்ச்சர்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் முடிஞ்சோன்னா அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க, சரி பகவான் எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆண் குழந்தை பெண் குழந்தை அவர் வந்து எனக்கு வந்து அவர் வந்து என் ஆசையை பூர்த்தி செய்வார். அந்த மாதிரி நினச்சி பார்த்தாக்கா அது அந்த இதுக்கு போல அவர் அந்த ஒரு முடிவுக்கு வரல. அவர் எதுக்கு போயிட்டாருன்னா, பகவான் விருந்தாவன் லீலை எப்படி பண்ணார், பகவான் இந்த மாதிரி பண்ணார், பகவான் இந்த லீலையை பண்ணார், பகவான் சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே இருக்க கோபீர் கூட இப்படி லீலை பண்ணார், இந்த தத்துவம் என்னென்னு புரியுதா, கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிளாஸ் எடுக்கிறாரு காலில் கொக்கரக்கோன்னு கோழி கூறு வரைக்கும் எடுக்கிறாரு. ஒரு நாள் போடுச்சு, சரி முதல் நாள் கொஞ்சம் ஆதங்கத்தில் பேசிட்டாரு, சரி போ மறுநாள் அப்படியே ஒரு மாதம் போச்சு. பார்த்தாங்க கணவருக்கு இப்போ இதுமாரி பிரசாதெல்லாம் வழங்கிட்டு கூப்பிட்டு தனியாக பேசுனாங்க. கணவரே அந்த காலத்தில் எப்படி பேசுனாங்க எனக்கு தெரியல, அத்தானா மாமாவா எப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியாது, சொல்லுங்கள் என்னங்க கூப்பிட்டாங்கன்னு தெரியாது, கூப்பிட்றாங்க பிரபு அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். ஓகே பிரபு வாருங்கள், அத்தானே மாமாவே வாருங்கள், நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், என்கிட்ட கோச்சிக்காதீங்க, நான் ஒரு விஷயம் பேசணும். அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறார். சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, நானும் பார்க்குற ஒரு மாதமாக நீங்கள் எப்பயுமே ஹரிக்காத தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்துக்கு உண்டான கிரகஸ்தக வாழ்க்கைக்கு நீங்கள் முன்னோரும் ஆசை அந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த கிரகஸ்த ஃபேமிலி மேன் மாரி நடத்துக்க மாட்டேங்க, ஃபேமிலிக்கு உண்டான அந்த செயல் ஆக்டிவிட்டி இல்லை, தயவுசெய்து நீங்கள் உங்கள் குருநாதர்கிட்டே போயிருங்க. யார் சொல்கிறா, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் மனைவி சொல்கிறாங்க. அவர் ஆஹா மங்கிய கரைசியே, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், தாங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா மனைவியோட ஆசையை பூர்த்தி பண்ணணும், அதான் ஒரு கணவனுடைய கடமை. இல்லைன்னா கல்யாணமே பண்ணக்கூடாது. எது கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோட ஆசையை பூர்த்தி பண்ணணும், அதான் அவருடைய இது. அது குழந்தை விஷயமா இருக்கலாம், மெத்தமெட்ட பொருள்கள் ஆசையாக இருக்கலாம். பகவான் ராமச்சந்திர மூர்த்தி மரியாதை புருஷோத்தமாக வாழ்ந்து காமிச்சாரா இல்லையா, கிரகஸ்தனா மனைவி ஆசை பூர்த்தி பண்ணணும். ஸோ அப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, என் கணவர் அவர் இதுக்கு நம்ம இந்த ஃபேமிலி இதுக்கு ஒத்து வர மாட்டார், அவர் எப்பவுமே பகவானுடைய நினைப்பில் இருக்கார், இந்த மாதிரி நபரை நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. இதுதான் உண்மையான ஒரு வைஷ்ணவி லட்சணம், தெய்வட்டி லட்சணம். கூட்டு சொல்லிட்டாங்க, தாங்கள் தயவு செய்து போய்விடுங்கள் உங்கள் குருநாதர்கிட்ட, உங்கள் பக்தியை நான் தொந்தரவு பண்ணலை, கச்சேரி பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ணலை, தயவு செய்து போங்க சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. அதோடு அவர் ஹரிகிருஷ்ணன் பண்ணிவிட்டு
நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு கிளம்பிடுவார். ஏன்னா மனைவியோட பெர்மிஷன் கிடைக்கணும். பெர்மிஷன் கிடச்சிருச்சு. அதோட அவர் சொல்லுவார், எப்பயுமே நீங்கள் பகவான் நாமத்தை சொல்லுங்கள், பகவான் அதுக்கு சேவை செய்யுங்க, கைங்கறி பண்ணுங்கள், பகவான் அனுப்பிடுப்பார். ஓகே சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவார். அதோட ஃபுல்லாக பிரச்சாரம் தான். ஃபுல்லாக பிரச்சாரம். எங்கே பகவானை பற்றி பேசுறது பேசுறது இது பண்ணுறது அது பண்ணுறது, இப்படியே பிரச்சாரம் தான். பிரச்சாரம் ப்ரீச்சிங் தான். அப்புறம் நிறையா வந்து தர்க்கம் வந்துச்சு, ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. ஒரு நாள் அப்போ விஸ்வநாத தாக்கூர் இருக்கும்போது பிருந்தாவனத்தில் வந்து சில வேறு மதக்காரவங்க என்ன பண்ணாங்க, கோயிலை உடச்சி ஜலம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்கிற கிங் ராஜா தான் வந்து ராதா கோவிந்தா, ராதா கோபிநாத்தா, ராதா மதன மோகனா, ராதா தமோதரா, ராதா மாதவா, இப்படி எல்லா டேட்டையும் எடுத்து வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் வந்து வச்சுட்டாரு. அதெல்லாம் ஒரிஜினல் பிருந்தாவனம் சிலை. ஜெய்ப்பூரில் இருக்குல்ல ராதா கோவிந்தா, ராதா கோபிநாத்தா, அப்புறம் வந்து ராதா கோவிந்தா, ராதா கோபிநாத்தா, ராதா மதன மோகனா, ராதா மாதவா, அப்புறம் ராதா தமோதரா, இங்கே ராதா வினோதா, இந்த மாதிரிலாம் டேட்டி இருக்குல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்புறம் பிருந்தாவன் ஒரிஜினல் பிருந்தாவன் டேட்டி. அப்போ வந்து மொஹாலியா காலத்தில், முஸ்லீம் காலத்தில் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டாங்க, ஜெய்ப்பூரில் வச்சுட்டாங்க. ஜெய்ப்பூரில் உள்ள கிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, யாரும் போக முடியல, அடித்து தூக்கிடுவாங்க எல்லாத்தையும். அதனால சேஃப்டிக்காக வந்து அங்கே வச்சுட்டாங்க, பாதுகாப்புக்காக. ஸோ அவர் வச்சுருவார். அப்போ வந்து அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது. என்ன ஏற்படுதுன்னா, விஸ்வநாத தாக்கூர் உதவி கேட்குறாரு ஜெய்ப்பூர். இந்த மாதிரி ராமானுஜர் சம்பிரதாயத்தில் இருந்த சில டிசைபிள் சீடர்கள், உங்களுடைய பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம் கொமெண்ட்ரி இல்லை, பாஷ்யம் இல்லை, அதனால் நீங்கள் நாட் ரெக்கமெண்ட் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லா ஆச்சாரியர்களும் இருக்குது, ராமானுஜருக்கு இருக்குது, மற்ற ஆச்சாரியர்களும் இருக்குது, பிரம்ம கௌடி சம்பிரதாயத்துக்கு இல்லை அப்படின்னோடனே விஸ்வநாத சக்கரவர்த்தி கூப்பிட்றாரு. விஸ்வநாத சக்கரவர்த்தி அப்போ ஆல்ரெடி 68 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் 2 வருஷம் தான் அவர் வந்து மறைஞ்சு போக போகிறாரு. அப்புறம் வந்தாலும் ஏஞ்சி வர முடியல, கொஞ்சம் காலெலாம் வலி. அதனால் என்ன பண்ணுறாரு, அவருடைய டிசாபிள் பலதேவ வித்யாபூஷன் அனுப்புகிறாரு. இப்போ இந்த பிரச்சனையாக இருக்குது, நீ போய் செட்டில் பண்ணு. வர்றாரு, அவர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு, அப்படி இப்படி பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. இல்லை நாங்கள் எங்களுக்கு இருக்க மத்துவாச்சாரிய கொமெண்ட்ரி இல்லை, முடியாது, பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்துக்கு தனியாக இருக்குது நம்ம கொமெண்ட்ரி இங்கே இல்லாதப்ப நீங்கள் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறது, எப்படி ராதாகிருஷ்ண வழிபாடு பண்ணுறது? ராதா தூக்க சொல்லிட்டாங்க, ராதாராணியை தூக்க சொல்லிட்டாங்க, வெறும் கிருஷ்ணர் கும்பிடு, கிருஷ்ணா இல்லை, சத்யபாமா ருக்மணி, இப்படி கும்பிடு, ராதா இல்லை, எந்த சம்பிரதாயம் ராதாராணி கும்பிடலையே, நீங்கள் உடனே புதுசாக கும்பிட்றீங்க அப்படின்னு ஆர்கியூமெண்ட் ஓடுது. அப்போ பரத விஷயம் வந்து கேட்குறாரு, 1 month கொடுங்க கமெண்ட் எழுதுறேன். நோ உனக்கு டைம்லாம் கொடுக்க முடியாது, 1 monthலாம் இல்லை, 1 வீக்கில் எடுத்துவா. அப்புறம் பலத வித்யாபூஷன் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. பிரார்த்தனை பண்ணனோடனே பகவானுடைய கருணை, பகவானே வந்து அந்த பாஷ்யம் கொடுப்பாரு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீல பிரபா அந்த பகவத்கீதை சமர்ப்பணம் போட்டிருக்கு. வேதாந்த தத்துவத்திற்கு கோவிந்த பாஷ்யம் என்னும் அருமையான விளக்குறையை வழங்கிய பலதேவ வித்யாபூஷணருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸ்ரீல பிரபா தான் பேச்சில் மொத என்ட்ரிலே கோவிந்தா பாஷ்யம் என்ற விஷயத்த என்ன பகவான் சக்சஸ் கிருஷ்ணரே அந்த பாஷ்யம் கொடுத்தாரு. அதோட வந்து அந்த இது படிச்சுட்டு எல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் கை தூக்கிட்டாங்க. ஓகே, யூ ஆர் நவ் ரெக்கமெண்டட் சம்பிரதாயம், அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம் அப்படின்னு இது பண்ணாங்க. ஸோ இது பலத விஷயம் சொல்லுவாரா, இது சாட்சாத் என்னுடைய பலதேவ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருக்கு குருநாதருக்கே நான் சமர்ப்பணம் அப்படின்னுவார். ஓகே, ஸோ பலதேவ வித்யாபூஷன் வந்து விஸ்வநாத தாக்கூருடைய டிசைபிள் சீடர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து காப்பாற்றிருக்காரு நம்மளை. எஸ், நிறைய வித்தை சேவ் பண்ணி காப்பாற்றிருக்கு. இல்லைன்னா இந்த இடத்துக்கு ரெக்கமெண்ட் இருந்திருக்காரு, நம்மளும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ராதாகிருஷ்ண வழிபாடே உயர்ந்த உலகம் முழுவதும் பரவி இருக்காது. இது எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, எல்லா சம்பிரதாயம், சிறி சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனாக சம்பிரதாயம், எல்லாமே இந்த 3 சம்பிரதாயமும் பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம் ரெக்கமெண்டட் கோவிந்த பாஷ்யம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டோன்னே அதோட ராதாகிருஷ்ண வழிபாடு அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை, அதோட கண்டினியூ ஆச்சு, அதோட ஃபேமஸாகவும் ஆச்சு. ஓகே, அதுக்கு மூல காரணம் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரும் அதில் உட்பட்டிருக்கு. அவரோட கருணையால் பாலபதீஸ்வரன் அனுப்பி செட்டில் பண்ணார் அந்த கேஸை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் செஞ்சுருக்காரு. ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நிறையா வந்து காமெண்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. உண்மையே பார்த்தோம்னா நிறைய காமெண்ட்ரி எப்படின்னா, ஸ்ரீ பாகவதத்துக்கு சாரதா தர்ஷினி அப்படி காமெண்ட்ரி கொடுத்தாரு. அப்புறம்
பகவத்கீதாக்கு சாரதா வர்ஷினி, அது நல்லா பாருங்க. பாகவதத்துக்கு சாரதா தர்ஷினி, பகவத்கீதாக்கு சாரதா வர்ஷினி. காமெண்ட்ரி அந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த போப்பட், அந்த போப்பட் கொடுத்தது, அந்த பொருளறி கொடுத்ததே இவர் தான், விஸ்வநாத சக்கரவர்த்தி. இவர் வச்சு தான் நிறைய கீதையை வந்து உருவாக்குனாங்க. இந்த காமெண்ட்ரி வச்சு தான் சில பக்திநாத் தாக்கூர் வந்து காமெண்ட்ரி கொடுத்தாரு, சில பக்தி சித்தாந்த தாக்கூர் காமெண்ட்ரி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் சில ஏசி பக்தி வேதாந்த சுவாமி தான் போப்ப கொடுத்தாரு. இவரோட இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான். இவரோட புக்கை வந்து சமஸ்கிருதத்தில் ஒரிஜினல் இருக்கும். அதுக்கப்புறம் பானுசுவாமி, சில பானுசுவாமி மகாராஜ், ஜப்பனீஸ்காரரு, அப்புறம் இன்னும் இருக்கார் மகாராஜ். அவர் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரோடைய ஒரிஜினல் பகவத்கீதாவை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இங்கிலீஷில். அது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பார்த்துருக்காரு. அதோட முக்கியமானது வந்து மாதுரிய கடமணி என்ற அற்புதமான புக்கை கொடுத்தாரு. ஸ்டெப் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும், ஸ்ரதா, சாது சங்கா, பஜன கிரியா, இப்படி ஆரம்பித்து பிரேம பக்தி வரைக்கும் போகிறதுக்கு. ஒருத்தனுக்கு வந்து அந்த பக்தியில் தான் பக்தி விதியை குரோ பண்ணணுமா, அதுக்கு ஸ்ரதா முக்கியம். ஸ்ரதா வந்துட்டா சாது சங்கம், பஜன கிரியா அப்படியே போவோம். அதுவும் தான் இந்த கிளாஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதினார். எதுக்காக? நம்ம பக்தியில் முன்னேறதுக்காக பல விஷயங்கள், சாங்ஸ் செஞ்சார், கமெண்ட்ரி கொடுத்தாரு, சத்கோஸ்வாமி புத்தகங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. நிறைய தன் பக்திக்காக வந்து அவர் வந்து தன்னை அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட மாபெரும் பக்தர். சில விஸ்வநாத தாக்கூருடைய நினைவு தினம், அப்ரன்ஸ் டே, டிசம்பர் நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணணும், அவர்கிட்ட கருணை கேட்கணும். கண்டிப்பாக அவரோட கருணை கிடைக்கும். ஓகேவா? தாமதமாச்சு, நிறைய விஷயங்கள் வச்சுருந்தேன், அப்படியே டைம் ஓடிடுச்சு. அதனால் சில விஸ்வநாத் தாக்கூர் திரியபவதிக்கு ஜெய். ஸோ அவருடைய கருணை வேண்டி, அவருடைய பிரார்த்தனை வேண்டி நம்ம மேம்பல் பண்ணணும். தினந்தோறும் சில விஸ்வநாத் தாக்கூர் நினச்சி சம்சார தாவா படிங்க. படிக்காத மகளும் செய்யறதுக்கு அட்லீஸ்ட் அந்த பாட்டாச்சு படித்து அது அதோட எசன்ஸ், அதோடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே பாருங்கள், நான் தமிழில் படிப்பேன், இங்கிலீஷ்லையும் படிப்பேன். இந்தமாதிரி படித்து வந்து அந்த அந்த உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஸோ கீதை அவருடைய நாளும், அப்புறம் அத்வைதாச்சாரிய நாளும் நம்ம நினச்சி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மேலும் வந்து நமக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா, அதாவது பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி நம்ம மேலும் வந்து முன்னேறணும், பக்தியில் முன்னேறணும். நம்ம வந்து தினந்தோறும் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஒவ்வொரு இதாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம வந்து பகவானோட பிரார்த்தனை பண்ணணும். பகவானோட பிரார்த்தனை பண்ண அவருடைய கருணை கிடைக்கும். கருணை கிடைச்சாதான் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். இன்றைக்கி ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியுடைய அந்த தோன்றிய தினம் ரொம்ப 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 முக்கியம், அப்ரன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி அவருடைய இது 23 வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தியோட தோன்றி, நிறைய ஆச்சாரியருக்கு தோன்றி தினம் வந்துட்டு ப்ளீஸ் ஃபாலோ கேலண்டர், வைஷ்ணவ கேலண்டர் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்தமாரி நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் பிரார்த்தனை ப்ரேயர் பண்ணுறப்ப அவங்களோட கருணை கிடைக்கும். கருணை கிடைக்கிறப்ப நம்ம பக்தியில் முன்னேறலாம், அட்வான்ஸ் ஆகலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு உங்களை எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வீட்டு அடுத்த காசு சந்திப்போம். ஏதாவது சம்மந்தமாக கேள்வி இருக்கா? சினேக மத்தேஜி, மல்லிகா மத்தேஜி கிளியரா? கிளியர். ஓகே, தேங்க்யூ மத்தி. கிருஷ்ணனுடைய மத்தேஜி ஓகேவா? சரி, ஓகே, அவங்க இதாக இருக்காங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த தயவுசெய்து அத்வைதாச்சாரியர் நிற்கும், அப்புறம் விஸ்வநாத சக்கரவர்த்தி நினச்சி நம்ம வந்து அவரோட செஞ்ச அற்புதங்களை நினச்சி நம்ம வேண்டிக்குவோம். கண்டிப்பாக நம்மளும் கிருஷ்ண பக்தி முன்னேறுவோம். தயவுசெய்து ஹரிகிருஷ்ண மந்திரம் படிங்க. முடிஞ்சால் டெய்லி பூஜை செய்யலை பிரபு, நான் பூஜை செய்ய மாட்டேன் பிரபு, எனக்கு அந்த இதே இல்லை, பரவாயில்ல படிங்க ப்ளீஸ். டெய்லி ரிசைட் திஸ் கைண்ட் சாங். இந்த ஸ்ரீ ஸ்ரீ குருவாஷ்டகம் படிங்க, சம்சாரதாவை படிங்க, படித்து அந்த டிரான்ஸ்லேஷன் சேர்ந்து படிங்க, அந்த விளக்கமாக அந்த பொருளுரையும் படிங்க. கொஞ்சம் கொஞ்சம் பகவான் கருணை கிடைக்கும், குரு அனுகிரகம் கிடைக்கும், புருபாத அனுகிரகம் கிடைக்கும், புருபாத மெர்சி பிளேசிங் கிடைக்கும். அப்புறம் நம்ம படிப்படி நம்ம முன்னேறலாம். ஓகேவா? ஸோ இதோட என்னோடய ஆடியன் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த இதில் நம்ம சந்திப்போம். படிச்சுட்டு வாங்க, ஹரிகிருஷ்ணா சேண்டிங் பண்ணுங்கள், கீதை படிங்க, டெய்லி கீதை படிங்க. எல்லாரும் சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், வித்தியாசமான சூழ்நிலை எனக்கு புரியுது, எனக்கு தெரியுது. ஆனால் பகவான் மேலே பிரார்த்தனை பண்ணுங்கள், குரு கௌரங்கா கிருஷ்ணன் மேலே பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லது நடக்கும்.
ஓகேவா? ஹரே கிருஷ்ணா 3 வாட்டி மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த கிளாஸ் எண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. எல்லா பக்தருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா.